श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडभोपवक्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்தமலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் 1ஆம் பத்திலே 2ஆம் பதிகத்திலே 6ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 1ஆம் பத்திலே 2ஆம் பதிகத்திலே 7ஆம் திருமொழியை அனுபவிக்க உள்ளோம். அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டீசன் அடங்கழிலகுதன்று அடங்குக உள்ளே. அடங்கழில் சம்பத்து என்று தொடங்கிய இந்த பாசுரத்தினை முதலில் பிரித்து பதம் பிரித்து தெரிந்து கொள்வோம். அடங்கு எழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கழில் அகுது என்று அடங்குக உள்ளே என்கின்றார் ஆழ்வார். நித்திய விபூதியான பரமபதம் எல்லையில்லாத எண்ணற்ற, அதைத்தான் அடங்க இயலாத செல்வங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. அந்த பரமபதம் யாருடையது? சர்வேஸ்வரனுடையது. அதனை சர்வேஸ்வரனுடையது என்று எண்ணி அந்த செல்வத்துள் நீயும் ஒரு செல்வம் என்று அடங்குவாயாக என்பதே இந்த பாசுரத்தின் ஆழ் கருத்தாகும். அடியார்களிடம் பற்றுதலைய கொண்டவனாக இருப்பவன் எம்பெருமான். அப்படி அடியாரிடம் பற்றுதலுடன் இருப்பதையே தனது இயல்பாகவன் என்று ஆழ்வார் நமக்கு எடுத்து கூறி, சர்வேஸ்வரன் பற்றுதலை இயல்பாக கொண்டவனாக உள்ள போதிலும் அளவிட இயலாத விபூதி மற்றும் நித்திய விபூதி இரண்டையும் அவன் கொண்டுள்ளான். நித்திய விபூதி அவனுடையது என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எல்லாம் இருக்கின்றோமே, இந்த நீலா விபூதியும் எம்பெருமானுடையதே, சர்வேஸ்வரனுடையதே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சேதனனோ மிகவும் சிறியவனாக, மிகவும் சிறிய உபாயம் கொண்டவனாக உள்ளான். அப்படி உள்ளபோது சர்வேஸ்வரனை சேதனரால் கிட்ட இயலுமோ என்று ஐயம் தோன்றுகின்றது. கடலிலே விழுகின்றது ஒரு துரும்பு. அந்த துரும்பு கரை சேராமல் உள்ள போதிலும் அலை மீது அலையாக தள்ளுண்டு கரையில் சேர்கின்றது அல்லவோ. கடலுக்கும் தள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை,
துரும்புக்கும் தான் தள்ளப்படப் போகின்றோம் என்ற எண்ணம் இல்லை. இருப்பினும் கூட அலை அலையாக நின்று தள்ளுண்டு கரையிலே சேர்கின்றது. அதுபோன்று சர்வேஸ்வரனின் ஐஸ்வர்ய அலை இவனை தள்ளாதோ, ஜீவாத்மாவை தள்ளாதோ என்றால் இந்த ஐஸ்வர்யம் அனைத்தும் நமக்கு இயல்பாகவே எஜமானனாக உள்ள சர்வேஸ்வரனின் ஐஸ்வர்யம் என்று நினைத்தால் தானும் அதுபோல சேரலாம். ஜீவனும் பரமாத்மாவும் தேகம் என்ற மரத்தை பற்றி நிற்கின்றது. அவ்வாறு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இந்த உடலிலே நிற்கும் பொழுது ஒருவன் கர்மங்களை அனுபவித்தபடி உள்ளான். யார்? அந்த ஜீவன். இந்த ஜீவன், அதாவது ஜீவாத்மா, தன்னுடைய கர்மங்களை அனுபவித்தபடி உள்ளான். அதே நேரத்தில் எம்பெருமான் மற்றவன் அதனை நுகராமலும் இருக்கின்றான் என்பதை நாம் காணலாம். இதில் சர்வேஸ்வரன் நம்மை நியமிப்பவன், நான் அவனால் நியமிப்பவர்கள் என்று இருக்கின்ற தன்மையை உணரலாம். அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டு, இன்பத்தின் எல்லையாய் இருக்கின்றது நித்திய விபூதி. கர்மத்தின் வசப்பட்டு அவனுடைய நியமனத்தின் அடிப்படையில் இயங்குவது இந்த லீலா விபூதி. இதனை சர்வேஸ்வரன் உடைமை என்று மட்டுமே கர்மம் காரணமாக தன்மைகள் ஏற்படாது. அவனுடைய உடைமை என்ற எண்ணமே தோன்றும். எல்லையற்ற செல்வங்கள் அனைத்தையும் கண்டு நமக்கு இயல்பான எஜமானனாக இருக்கும் சர்வேஸ்வரனுடைய செல்வமே இவை அனைத்தும் என்று எண்ணல் வேண்டும். அவ்வாறு எண்ணினால் அந்த செல்வத்துள் தானும் ஒருவன் சேரக்கூடும். இப்படி சேர்ந்தால் அந்த எஜமானனுக்கு ஓர் அதிசயத்தை அந்த அடிமை உண்டாக்கினான் என்பதாகும். எஜமானனுக்கு மேன்மையை உண்டாக்குவதன் மூலம் அந்த அடிமைக்கு என்ன பயன் உள்ளது என்று சிலர் கேட்கலாம். அந்த அடிமைக்கு தன்னுடைய சொரூபத்தை பற்றிய ஞானம் உண்டாகின்றதே, அந்த அடிமைத்தனம் அவனுக்கு கிட்டுகின்றதே, இதுவே அந்த அடிமைக்கு ஏற்பட்ட பலனாகும் என்று ஆழ்வார் கூறுகின்றார். அடங்குக உள்ளே, எல்லையற்ற காலம் அவனுடைய விபூதிக்குள்ளே அனைத்தும் அடங்கி உள்ளன. அப்படி உள்ளபோது இங்கு மீண்டும் அடங்குக என்று ஆழ்வார் ஏன் கூற வேண்டும்? ஈஸ்வரனின் கீழ் அனைத்துமே ஏற்கனவே அடங்கியதாக உள்ள போதிலும் அந்த அனைத்தையும் அவனே உடைமையாக கொண்டவன் என்ற ஞானத்தின் அடிப்படையிலே நின்று அவன் கீழ் அடங்க வேண்டும் என்பதனாலே இங்கே மீண்டும் அடங்குக என்று கூறுகின்றார். கடலுக்குள்ளே எண்ணற்ற பொருள்கள் உள்ளன. கடலானது எல்லையற்ற பொருள்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. ஆனால் ஏதோ ஒரு பொருள் தனக்கு சொந்தம் அல்ல என்று எண்ணினால் அதனை மட்டும் கரையிலே தள்ளிவிடுகின்றதென்றோ. அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அது யாருடைய செயல் என்று எண்ணி தோன்றினால் ஆச்சாரியனுடைய செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வாறு எம்பெருமானை பற்றி செல்வம் அனைத்துமே எம்பெருமானுடையது, நாமெல்லாம் அதில் ஒரு பகுதி அடக்கம் என்று உணர்ந்து எம்பெருமானை சரணடைவாயாக என்பதாக இப்பாடல் விளக்கம் அமைந்துள்ளது.
இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.